வணக்கம். இது பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்து உடன்பிறப்புகள் ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் சிரிக்க வேண்டாம். ஒரு அவேர்னஸ் வீடியோ இது. இப்போ பெண்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு லூஸ் பேண்ட்ஸ் அண்ட் டாப்ஸ் போட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு மரத்தடியிலையோ எங்கேயோ வந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்துருப்போம். அப்போது வந்து ஏதாவது பூச்சிகள் வந்து உள்ளே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நடந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் லூஸ் பேண்ட்ஸுக்குள்ளே வந்து மரத்தடியில் இருந்ததுனால அணில் உள்ளே போயிடுச்சு. நடு ரோட்டில் வந்து அந்த லேடியால் என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்கள். அணில் வந்து ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது. அதுக்கப்புறம் மேலே டாப்ஸ் வழியாக ஓடிட்டுருக்கு. நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க அந்த லேடியால் எதுவுமே செய்ய முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு பேட்ரி ஷாப் தான். அங்கே போய் ஒரு தம்பி உட்காந்துருந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க, நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்னு நினச்சி உள்ளே போயிருக்காங்க போல இருக்குது. பட் அங்கே போயும் அந்த அந்த அணில் வந்து அது அணில்னே அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஏதோ ஒன்று நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுது. அங்கேயும் அவங்க நெளிஞ்சிருக்காங்க. அப்போது அந்த தம்பிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு பூச்சி இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னோடனே, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அணில் வந்து வெளியில் போயிருக்கு. அந்த தம்பி தான் பார்த்துட்டு, இது இவ்வளோ நேரம் அது அணில் ஓடுது வெளியில் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அது அணில்னே தெரிஞ்சிருக்கு. ஸோ பெண்களே ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. நம்ம கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க தான் செய்யுது. இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது அந்த பெண்கள் வந்து நடு ரோட்ல எதுவுமே செய்ய முடியாம இருக்கு. ஒரு ஆணா இருந்தா கூட ஏதாவது பண்ண முடியும். பட் ஒரு ஆண்கிட்ட ஒரு உதவி கேட்டு இந்த பெண் போகும்போது, இந்த பெண்ணுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஆணுக்கும் வந்து என்ன செய்யன்னு தெரியாம இருக்கு. இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. நன்றி.